இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சாப்டர் 11 வேவ்ஸில் உங்களுக்கு லவுட்னஸ் அண்ட் இன்டென்சிட்டி ரெண்டுமே பார்க்க போகிறோம். இன்டென்சிட்டினா என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் பெர் யூனிட் செகண்ட். ஸோ எவ்வளோ எனர்ஜி வந்து எவ்வளோ சவுண்ட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா, நான் வந்து சோர்ஸ், இப்போ நான் இங்கே நிற்கிறேன், இப்போ நான் வந்து பேசுறது வந்து ஒரு அப்ஸ்டக்கிள் வச்சு நான் வந்து மறைக்கிறேன். ஒரு 3 அப்ஸ்டக்கிள் வச்சு நான் மறைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்ஸ்டக்கிள் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து r, செகண்ட் அப்ஸ்டக்கிள் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 2r, தேர்ட் அப்ஸ்டக்கிள் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 3r. சரிங்களா? இப்போ இன்டென்சிட்டி அப்படின்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் பொறுத்து என்னுடைய சவுண்ட் எனர்ஜி எவ்வளோ டிரான்ஸ்மிட் ஆகுதோ அது வந்து மாறும். ஸோ அதுதான் வந்து அவங்க புக்கில் வந்து இப்போ ஆருக்கு வந்து ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2rக்கு வந்து நான் எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து இன்டென்சிட்டிக்கு வந்து ஃபார்முலா வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் per unit second. சரிங்களா? இதை வந்து அவங்க எப்படி எழுதுறாங்கன்னா, எனர்ஜி வந்து பவர் ஆஃப் தி சோர்ஸ் by 2πd ஸ்கொயர் வச்சுருக்கேன். ஏன்னா ஆர் ஸ்கொயர்னா ஒரு ரேடியஸ் குழப்பம், அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படி ஆயிடும். ஸோ அதனால நான் டி ஸ்கொயர்னு வச்சுருக்கேன். இந்த புக்கில் வந்து ஆர் கொடுத்துருக்காங்க, டி ஸ்கொயர். இப்போ நான் இதில் வந்து நான் டி மாட்டிக்கிறேன், சாரி. இப்போ ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ், இன்டென்சிட்டி வந்து இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டினா ஐன்னு வச்சுக்கிறேன். இப்போ 2dனா இது ஸ்கொயர் என்ன வரும், 4d ஸ்கொயர். அப்போ i by 4 அப்படின்னு வரும். ஏன்னா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா 4i நீங்க போட்டுடலாம். சரிங்களா? அதே மாதிரி 3d, இப்போ 3d த ஹோல் ஸ்கொயர்னா 9, i by 9. இதுதான் வந்து உங்களுடைய சவுண்ட் எனர்ஜியுடைய டிரான்ஸ்மிட் பண்றதுடைய இன்டென்சிட்டி வந்து இந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு சொல்லி இன்டென்சிட்டி சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லவுட்னஸ். லவுட்னஸ்னா என்னன்னா, நார்மலா வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம். இப்போ வந்து இது ஒரு க்ளோஸ்ட் ரூமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நான் பேசுற சவுண்டும் நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல பேசுற சவுண்டும் மாறும். ஆனா என்னோட இன்டென்சிட்டி சேம், நான் ஒரே இன்டென்சிட்டில தான் பேசுறேன். ஆனா இடத்துக்கு பொறுத்து நமக்கு வந்து நம்மளுடைய காதுக்கு வந்து டிஃப்ரெண்டா சவுண்ட் கேட்கும். அதுதான் வந்து லவுட்னஸ்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து அவங்க ஃபார்ம் பண்றாங்க. லவுட்னஸ் L is equal to, L is directly proportional to log I அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் நம்ம வந்து ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருந்தது. ஒரு ஃபெஸ்னஸ் லான்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அதுபடி பார்த்தோம்னா L is equal to போட்டா கான்ஸ்டன்ட் வரும், K log I. சரிங்களா? இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் லவுட்னஸ் பார்க்க போறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு க்ளோஸ்ட் இதில் இருக்கேன், இது ஓப்பன் சர்க்கிள், ஓப்பன்ல வந்து இந்த லவுட்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால இதை வந்து நான் என்ன செய்யறேன்னா, L0 L1 மைனஸ் L0. சரிங்களா? அப்போ இது L1 வச்சுக்கிறேன், இது L0 வச்சுக்கிறேன். அது நம்ம எப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ L1க்கு வந்து இப்போ K வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து சேமா இருக்கும், log I1 minus K log I2. சரிங்களா? இப்போ K வந்து நான் என்ன செய்யறேன்னா, இப்போ இது வந்து டெல்டா, இது வந்து டெல்டா L, டிஃபரன்ஸ் இன் லவுட்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கோம். அப்போ K வந்து நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு, அப்போ K போடணும் கான்ஸ்டன்ட்னா log மைனஸ்ல இருக்கு, ஸோ I1 by I0 ஃபார்முலா போடுறோம். இப்போ வந்து K வந்து நம்ம என்ன செய்யறோம்னா,
பெல் டெசிபல்னு சொல்லி 2 யூனிட் இருக்கு. ஸோ இப்போ உதாரணமாக இன்டென்சிட்டிக்கு வந்து நான் யூனிட்ல சொல்ல மறந்துட்டேன். பவருக்கு வந்து யூனிட் வந்து வாட்ஸ், இதுக்கு வந்து மீட்டர் -2. ஏன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்கு. ஸோ வாட் பை மீட்டர் ஸ்கொயர் ஆர் வாட் மீட்டர் -2. இப்போ வந்து இங்க டெல்டா எல் இருக்கு. ஸோ இந்த டெல்டா எல் வந்து நான் என்ன செய்யறேன்னா கே வச்சு நான் வந்து பெல்லா டெசிபல்லான்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்றேன். இப்போ வந்து கே வந்து இப்போ இன் கேஸ் 1 இருந்துச்சுன்னா அது வந்து பெல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து யூனிட்ல வருது. இப்போ கே வந்து 1/10 டெசிபல், அதாவது ஒரு பெல் ஈக்குவல் டு 1/10 டெசிபல். இது வந்து 1 பெல். சரிங்களா? இப்போ அதபடி பார்த்தோம்னா இப்போ நான் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10. ஸோ அதனால 10k, சாரி k பதில் தான் நம்ம வந்து 1/10 போடுறோம். 10 into k, sorry, log I1/I0 into 1/10. சரிங்களா? இது வந்து நான் டெசிபல்ல போடுறேன். C equal to, இது எல்லாமே நான் வந்து டெல்டா எல் தான். சரிங்களா? இப்போ C equal to, இப்போ இந்த 1/10 டெசிபல் equal to 1/10, அதாவது k வந்து 1/10, அது ஃபுல்லா வந்து டெசிபல்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அப்போ 10 log I1/I0 டெசிபல் அப்படின்னு சொல்லி டெல்டா எல் அப்படின்னு போடுறேன். சரிங்களா? இப்போ இது வந்து எனக்கு வந்து இதுதான் வந்து ஃபைனல் வந்து ஈக்குவேஷன். இது நான் என்ன செய்யறேன்னா பிராக்டிக்கல் யூஸ்க்கு நான் என்ன செய்யறேன்னா 10 log the base 10 I1/I0 டெசிபல். ஏன்னா டெசிபல் நம்ம ஏன் சொல்றோம்னா வந்து இட்ஸ் a small unit, அதை வந்து மெஷர் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் வந்து நம்ம 1/10 அப்ப வந்து பண்ணிருக்கோம். கேக்கு பதில் நம்ம பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. தான் இன்டென்சிட்டி அண்ட் லவுட்னஸ் அட் த சேம் டைமா நான் நடத்திருக்கேன். பாய்.